ஹாய் ஹலோ இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா இது 2025 மே வரைக்கும் உள்ளதில் நான் இந்த வருஷம் சேவ் பண்ண பெரிய அமௌண்ட் இந்த சேவிங் சேலஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. 10,000 ருப்பீஸ், 200 ப்ளஸ் 4 100 மொத்த டோட்டல் 48 200 4 100 ருப்பீஸும் சேர்ந்த ஒரு சேவிங்ஸ் இதுவும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2023 ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ண ஒரு சேவிங் சேலஞ்ச். அதுக்கப்புறம் நான் அது அந்த டைமில் நான் பிரேக் பண்ணி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 10-12 என்னமோ முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை, பிரேக் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த வருஷம் அதை எடுத்து டெடிக்கேட்டடாகவே அதுக்குன்னே நான் நிறைய அவசியங்களெல்லாம் மாற்றி வச்சு 100, ஏன்னா 200 கிடைக்கிறது இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெளியே ஏதாவது மீதி வரதா இருந்தாலும் 100 எல்லாம் வர்றது 200 எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு அது சேவ் பண்ணி எனக்கு தோணுது ஒரு 3-4 மந்த்ஸாகவே நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஒன்று இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த ஒரே ஒரு 200 வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக 10,000 ருப்பீஸ் சேவ் பண்ண முடிஞ்சுது. இப்போது நான் பண்ணதில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட், அதாவது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச பெரிய அமௌண்ட் இந்த இந்த 200 வச்சு பண்ணக்கூடியது. மற்றபடி நான் இப்போ 100 தான் இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய பெரிய அமௌண்ட் 100 தான். 200 நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 200 நான் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிறது அகெயின் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்களும் சேவ் பண்ணுங்கள். நிறைய நமக்கு கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக விட்டு நமக்கு கிடைக்கிறத சேவ் பண்ணால் நமக்கு டைம் எடுத்து சேவ் பண்ண முடியும். இல்லை நம்ம கொஞ்சம் நம்முடைய தேவைகளை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீடது வாண்டியது அப்படின்னு பார்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சேவ் பண்ணோன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக குயிக்காக இது பண்ண முடியும். இந்த சேவிங் சேலஞ்சில் எனக்கு 10,000 ருப்பீஸ் கிடச்சிருக்கு. இந்த 10,000 ருப்பீஸ் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக லாங் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-14,000 ரூபா கிட்ட வேண்டி வரும். இப்போ அதுக்கு அந்த தேவையை மீட் பண்ணுறதுக்காக இந்த பைசாவை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், இந்த காசை. அதனால் இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட முடியலை, டெபாசிட் பண்ண முடியலை அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தாலும், ஒரு தேவையை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள்கிட்ட கை நீட்டாமலோ இல்லை வேறு காரியங்கள்லேருந்து எடுக்காமலோ இந்த பைசா கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம். அப்போ நீங்களும் சேவ் பண்ணுங்கள். இனி புது சேலஞ்சோட புதுசும் 200 தான் இன்கம்ப்ளீட் ஆன ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும்.